இந்த பாருங்க, இது ஒரு தனி வீடு. இந்த வீடை சுற்றி ஃபுல்லாக காடு, நல்லா அடர்ந்த காடு. சுற்றிலும் வீடெல்லாம் கிடையாது. பாருங்க, அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா காடு. பாருங்க எவ்வளோ பெரிய மரமெல்லாம் இருக்குன்னு. அப்படியே வந்துட்டிங்கன்னா தனி வீடு. வந்தீங்கன்னா என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, இதெல்லாம் கல் அடுக்கி இந்த வீடு கட்டுறதுக்காக மேடை மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் போகணும். இங்கே பாருங்க, தண்ணி 24 hours வந்துக்கிட்டு இருக்கும். இது என்ன தண்ணி தெரியுமா? ஊற்று தண்ணி. இது மோட்ரு தண்ணின்னு நினைக்காதீங்க, கரண்டெல்லாம் கிடையாது. மேலே பைப் போட்டு பாறைக்குள்ளேருந்து வருது. குடிக்கிறது எல்லாமே, குளிக்கிறது, இது எல்லாமே இதுதான். இந்த பாருங்க, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கா. உபரி நீர்லாம் இதில் போயிட்டுருக்கும். இந்த பாருங்க, வந்தீங்கன்னா இது வந்து காப்பி காய்ச்சிருக்கா. ஏலக்காய் காய்ச்சிருக்கா. இந்த இதுக்குள்ளே ஏலக்காயும் காப்பியும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் காடு ஆனம். இந்த பாருங்க, இதெல்லாம் கல் அடுக்கி தண்ணி போகிறதுக்காக வழி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ஆறு இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. மரம் பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. தூரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இது வந்து பாறையை பிடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி பாறையை பிடிச்சிட்டுனா நிலச்சரிவு ஏற்படாது. இப்படி பாருங்க எவ்வளோ பெரிய வேர். அப்படியே இந்த மரம் பாருங்க, எவ்வளோ பெரிய மரத்துலேயே வீடு கட்டலாம் மேலே. அப்படியே இருக்கு. இதோட இங்கே நாங்கள் வழி போட்டிருக்கோம், பாதை பாருங்க. தண்ணி, ஆறு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கா. ஒரு அருமையான இடம். பாக்கு போட்டு வச்சுருக்காங்க. நண்டு இருக்குது பாருங்க. இதுக்குள்ள நண்டு வலை, பெருசு பெருசாக நண்டு இருக்கும். பாருங்க, சுற்றிலும் காடு. இதில் வாழை இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். வந்தீங்கன்னா ஒரு தனிமையாக, டவர்லாம் கிடைக்காது. என்ஜாய் பண்ணணுன்னா என் கூட வாங்க, சூப்பராக இருக்கும். என்ன ஒன்று, வழியெல்லாம் கிடையாது. இதுதான் வழி போகிறதுக்கு, வழுக்கும். இந்த பாருங்கள், சவுச்சவுலாம் காய்ச்சி விழுந்துருச்சு. அது வேஸ்ட்டாக பண்ணது கீழே போட்டிருக்காங்க. மரம் பாருங்கள், இதெல்லாம் காடு தான். சூப்பரான ஒரு இடம். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, என் கூட ஜாலியாக இருக்கும்.